காங்கிரசின் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திருநாவுக்கரசர். தற்போது பெங்களூருவில் தமிழகத்தை சார்ந்த 40 பேருந்துகள் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க சார். கர்நாடகத்தில் நடைபெற்று வருகிற இந்த சம்பவங்கள் மிகுந்த வருத்தத்திற்குரியது, மிகுந்த கண்டனத்திற்குரியது. உடனடியாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் கர்நாடக முதலமைச்சரோடு பேசி மத்திய அரசினுடைய பாரத பிரதமரோடு பேசி பொது அமைதியை அங்கே ஏற்படுத்த, தமிழர்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்க அதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பிரதமரை வற்புறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காங்கிரஸ் அரசாங்கம் அங்கு இருந்தாலும் காங்கிரஸ் அரசாங்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு தண்ணீரை திறந்து விட்டிருக்கிறது. அங்க சில பேர் அங்க காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது கேட்கிறார்கள், உண்மைதான். அதே நேரத்தில் அங்கு போராட்டம் நடத்துவது காங்கிரஸ்ல இருந்து பிஜேபியில இருந்து அங்க இருக்கிற எல்லா கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட பல அமைப்புகளும் சேர்ந்து இந்த வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட, அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் பொது அமைதியையும் அந்த மாநிலத்தை வாழக்கூடிய தமிழர்களுக்குரிய பாதுகாப்பையும் தர வேண்டியது 2 மாநில அரசாங்கத்தினுடைய மத்திய அரசாங்கத்துடைய பொறுப்பாகும், கர்நாடக அரசுடைய பொறுப்பாகும். வற்புறுத்த வேண்டியது தமிழக அரசினுடைய கடமையாகும். இதை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் கர்நாடகத்தில் இந்த சம்பவங்கள் நடக்கிற காரணத்தினாலே தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த யாரையும் தாக்குவதோ, அவருடைய நிறுவனங்களை தாக்குவதோ, இது போன்ற காரியங்களிலே ஈடுபடக்கூடாது. இதன் மூலமாக பெரிய அளவிலே கர்நாடக மாநிலத்திலே தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது என்று இங்கு போராடுகிற ஒரு சில அமைப்புகளை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். போர்க்கால அடிப்படையிலே மத்திய அரசு தலையிட்டு தமிழர்களை காக்க வேண்டும், தமிழர்களுடைய உடைமைகளை காக்க வேண்டும். நடைபெற்றிருக்கிற சம்பவங்கள் கண்டனத்திற்குரியது, மிகுந்த வருத்தத்திற்குரியது. தமிழர்களை காக்க வேண்டும் மத்திய அரசு என்று கேட்டுக்கொள்கிறேன்.